நான் உங்க ராஜா பேசுறேன். ரொம்ப நாளா என் மனசுல உறுத்திட்டு இருந்த ஒரு சின்ன விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் இந்த சின்ன வீடியோ. என்னதான் மாடர்ன் டெக்னாலஜி வந்தாலும் நம்ம ஊர்ல இன்னும் பாத்தீங்கன்னா ஆண் பெண் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னும் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்ணா இருக்கிறவங்க, அஹ் இது வந்து சொந்தக்காரவங்க, ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க. அதாவது அவங்களுக்குள்ள ஒரு என்ன பிரச்சனைனா ஆணா பெண்ணா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. அவங்க மாமியார் வந்து கேக்குறாங்க, இல்ல மாமனார் கேக்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு விஷயம் ஓடிட்டு இருக்கனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பிறக்க போற குழந்தைக்கு அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். இது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அதை சந்தோஷத்தோட நம்ம ஏத்துக்க நம்ம மனப்பக்குவமா மாறிடணும். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்களே பாத்தீங்கன்னா இப்ப ரஜினிகாந்தா இருக்கட்டும், கமலஹாசனா இருக்கட்டும், இல்ல வந்து அம்பானி வீடா இருக்கட்டும், எல்லார் வீட்லயுமே பெண் குழந்தைங்க இருக்காங்க. ஏன் அவங்க ஆண் குழந்தை பெத்துக்க முடியாதா, இல்ல வந்து ஏதாவது செலவு பண்ண முடியாதா? அப்படிலாம் இல்ல. அவங்களுக்கு பெண் குழந்தைய சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த நம்ம மிடில் கிளாஸா இருக்கிறவங்க, கீழே நார்மலா இருக்கிறவங்க, இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தை வேண்டாம், எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும், ஆண் வாரிசு தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு மனநோய் மாதிரி தான் அப்படின்னு தான் நான் என்னை கேட்டா நான் சொல்லுவேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணா இருந்தாலும் ஒரு பெண்ணா இருந்தாலும் ரெண்டு பேருமே சரிசமமா தான் நம்ம வளர்க்க போறோம். சரிசமமா தான் நம்ம வந்து பாசத்தை காட்டணும். எல்லாமே சரிசமமா தான் பண்ண போறோம். அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு பெண்ணை வந்து தாழ்வாகவும் ஒரு ஆணை வந்து நம்ம வாரிசு அப்படின்னு சொல்லி ஏன் நீங்க வந்து திங்க் பண்றீங்க? ஒரு பெண்ணா இருந்தாலும் அவங்களால சாதிக்க முடியாதா? ஒரு பெண்ணும் வந்துட்டு இப்ப ஒரு ஆணுக்கு நிகரா வந்து எல்லா விஷயத்திலயுமே அவங்க சாதனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு டிரைவரா இருக்கட்டும், ஒரு வந்துட்டு சயின்டிஸ்டா இருக்கட்டும், ஒரு கலெக்டரா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஏன் நம்ம நாட்டோட முதலமைச்சரே பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா தான் இருந்திருந்தாங்க. ஒரு நாட்டையே ஆண்டதே ஒரு பெண் அப்படின்ற இதுல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் பெண்ணை வந்து நீங்க வந்துட்டு அப்படி தப்பா நினைக்கிறீங்க? எதுக்காக ஆண் வாரிசு தான் வேணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க? அந்த மனநிலைமையை மாத்திக்கோங்க. அது வந்து ரொம்ப என்ன சொல்றது, மூட நம்பிக்கை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ஆண்னா ஒரு ஒரு மாதிரியும், ஒரு பெண்ணுனா ஒரு மாதிரியும் நினைக்கிறது வந்து ஒரு மூட நம்பிக்கையா தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நாட்டிலேயே பாத்தீங்கன்னா பெண்கள் தான் நம்ம நாட்டின் கண்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்களோ நானோ வந்து ஒரு பெண் இல்லாம நம்ம பிறந்திருக்க மாட்டோம். அதனால அதையும் யோசனை பண்ணிட்டு தெளிவா நீங்க வந்து கர்ப்பமா ஒருத்தவங்க இருக்காங்களா அவங்கள்ட்ட போய் பொண்ணு தான் பிறக்கணும், பையன் தான் பிறக்கணும், அதுக்கு முன்னாடியே போயிட்டு அவங்களுக்கு வந்துட்டு போய் ஸ்கேன் பண்ணி பாக்குறது, செக் பண்றது, ஜோசியம் பாக்குறது, இந்த மாதிரி மூட நம்பிக்கையை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. இது வந்து உங்க வீட்டுக்கு வந்த மருமகளுக்கும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ரெண்டாவது பிறக்க போற குழந்தைக்கும் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். எவ்வளோ பேர் ஃபெர்டிலிட்டி சென்டர் எல்லாம் போறாங்க, எவ்வளோ லேக்ஸ் கணக்குல செலவு பண்றாங்க. குழந்தை கிடைச்சிராதா, ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு ஒரு குழந்தை வாரிசு வந்துராதா அப்படின்னு சொல்லி ஏங்குறாங்க. அப்படி ஏங்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல உங்களுக்கு கிடைச்ச அழகான ஒரு குழந்தைய வந்து நல்லபடியா சந்தோஷமா ஏத்துக்க மனப்பக்குவத்தோட இருங்க. நன்றி, வணக்கம்.